இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜோஹருக்கு உதவ தயார் நிலையில் 7000 பாதுகாப்பு படையினர். வெள்ளத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மாநிலமாக வகைப்படுத்துள்ள ஜோஹர் மாநிலத்திற்கு உதவவும் வேண்டிய உதவி பொருட்களை வழங்கவும் 7000 பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தின் இஸ்மாயில் அறிவித்துள்ளார். வெள்ள நிலைமை மோசமடையுமானால் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கவும் அவர்களை பாதுகாப்பாக வெள்ள நிவாரண மையங்களுக்கு கொண்டு செல்லவும் அந்த 7000 பேர் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் விளக்கினார். இந்த பாதுகாப்பு படையினரில் 4000 பேர் போலீஸ்காரர்கள் ஆவர். ஜோஹூரில் வெள்ள நிலைமை தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் சைஃபுடின் நசுத்தின் தெரிவித்தார். புத்ராஜயா வழித்தடத்திற்கான MRT 2 ரயில் சேவை வரும் மார்ச் 16ஆம் தேதி தொடங்குகிறது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் அறிவித்துள்ளார். ரயில் சேவையை நிர்வகிக்கும் MRT காப் பிரசரணா மலேசியா பிரஹாட் மற்றும் தரைமார்க்க போக்குவரத்து சேவையை கண்காணிக்கும் அபாட் ஏஜென்சி ஆகியவற்றுடன் போக்குவரத்து அமைச்சு நடத்திய அமைச்சரவைக்கு பிந்திய கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். இதுநாள் வரையில் மேற்கொள்ளப்பட்ட MRT 2 ரயில் பரிசார்ந்த ஓட்ட சோதனையில் எல்லா நிலைகளிலும் மனநிறைவு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ரயில் சேவையை தொடங்குவதென முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மார்ச் 16ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் MRT 2 ரயில் சேவையை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார் என்று ஆந்தனி லாக் தெரிவித்தார். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களை சேர்ந்த 40,922 பேர் நிவாரண மையங்களில் அடைக்கலம் புகுந்து இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆக கடைசியாக வெள்ளத்தினால் ஸ்லாங்கூர் மாநிலமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஜோஹர் மாநிலத்தை சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 8 மணி நிலவரத்தின்படி 37,322 பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தற்காலிகமாக தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9 மாவட்டங்களில் 238 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக ஜோஹர் மாநில பேரிடர் நிர்வாக மேலாண்மை குழு அறிவித்துள்ளது. மலேசியாவின் 10வது பிரதமராக பொறுப்பேற்று 100 நாள் நிறைவு அடைவதையொட்டி டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு உலக நாடுகளின் வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் முதல் திபேத்திய ஆன்மீக தலைவர் தலாய் லாமா வரை பிரதமருக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மலேசிய அரசியல் தலைவர்களின் உலக நாடுகளின் தலைவர்களுக்கு நன்கு அறிமுகமானவராக நட்பு பாராட்டி வரும் அன்வாரின் அரசியல் வீழ்ச்சியும் எழுச்சியும் உலக நாட்டு தலைவர்கள் ஒரு படிப்பினையாக கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தங்கள் வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். அரசியல் வீழ்ச்சியில் இருந்து எழுந்த ஒரு மாபெரும் தலைவராக அன்வாரை நாங்கள் பார்க்கிறோம் என்று அவர்கள் வர்ணித்துள்ளனர். கடந்த ஆண்டு 15வது பொது தேர்தலுக்கு பிறகு மலேசியாவிற்கு அன்வர் தலைமையில் மலேசிய புதிய எழுச்சி காண வேண்டும் என்று அவர்கள் தங்கள் வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளனர். இன்று மாலையில் பஹாங் மற்றும் ஜோஹர் ஆகிய மாநிலங்களில் கனத்த மழை பெய்யலாம் என்று மேட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மையம் எச்சரித்துள்ளது. இதில் ரொம்பேன், சிகாமாட், கலுவாங் மற்றும் மர்சேங் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யும் என்று அந்த வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது. தவிர தங்கா, மூவார், பத்து பஹாட், பொந்தியான், கூலாய், கோத்தா திங்கி மற்றும் ஜோஹர் ஆகிய பகுதிகளில் மழையின் சீற்றம் கடுமையாக இருக்கலாம் என்று அது எச்சரித்துள்ளது. பஹாங் பக்கான் ஸ்ரீ மக்மோர் குவாந்தானில் நேற்று முன்தினம் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட 10 வயது சிறுவனின் உடல் நேற்று மீட்கப்பட்டது. மொஹமட் அபிசான் என்ற அந்த சிறுவனின் உடல் செம்பனை தோட்டத்தில் கிடந்தது. அந்த செம்பனை தோட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்திருந்த நிலையில் சிறுவனின் உடல் செம்பனை மரத்தில் சிக்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று நண்பகல் 12:10 மணியளவில் தீயணைப்பு மீட்புத்துறை வீரர்கள் அந்த சிறுவனின் உடலை மீட்டனர். சிறுவனை தேடும் பணியில் கிராம மக்கள் உதவியதுடன்
தீயணைப்புத் துறையினரின் K9 மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்பட்டன. வணிகர்கள் பொருட்களுக்கான விலைப்பட்டியலை வைப்பதை கட்டாயமாக்கும் சட்ட விதிமுறைகள் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவினத்துறை அமைச்சு இந்த சட்டத்தை கண்டிப்பான முறையில் அமல்படுத்துவதற்கு தீவிரம் காட்ட வேண்டும் என்று பினாங்கு பயணீட்டாளர் சங்கத்தின் தலைவர் முஹிதீன் அப்துல் காதர் கேட்டுக்கொண்டார். அங்காடி உணவு கடைகள், காய்கறி, மீன், கோழி சந்தைகள், பசாமலாம் உணவகங்கள், மளிகை கடைகள் ஆகியவற்றின் மீது பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் மேற்கொண்ட ஒரு ஆய்வில் வியாபாரிகள் பலர் பொருட்களின் விலையை கண்மூடித்தனமாக உயர்த்தியிருப்பதை அறிய முடிந்தது என்று முஹிதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.